பெரியவங்க மத்தியில எஸ்டிஐ குறைஞ்சாலும் பிறந்த குழந்தைங்க கிட்ட சிஃபிலிஸ் அதிகமாகிட்டே வருதாம். இது கொஞ்சம் கவலையா இருக்கே. ஆமா, நிச்சயமா இது கவலைப்பட வேண்டிய ஒரு போக்கு தான். சிஃபிலிஸ்ங்கிறது ட்ரெப்பனேமா பேலிடம்னு ஒரு பாக்டீரியாவால வர எஸ்டிஐ. நல்ல விஷயம் என்னன்னா இது தடுக்க முடியும், ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா. குணப்படுத்திடலாமா? முழுசா குணப்படுத்திக்கலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. ஆனா கவனிக்காம விட்டோம்னா உடம்புல பல பாகங்களை பாதிச்சு பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். இது எப்படி பரவுது? முக்கியமா பிறந்த குழந்தைங்கள்ட்ட எப்படி இது அதிகமாகுது? பொதுவா தொற்று இருக்கிறவங்களோட பாலியல் தொடர்புல தான் பரவும். அந்த புண் மேல பட்டா கூட வரலாம். குழந்தைங்கள்ட்ட எப்படி அதிகமாகுதுன்னா, கர்ப்பமா இருக்கிற தாய்கிட்ட இருந்து கருவுல இருக்கிற குழந்தைக்கோ இல்ல பிரசவ சமயத்திலயோ சில சமயம் தாய்ப்பால் மூலமாவோ கூட பரவலாம். ஓ, பெரியவங்க கிட்ட தொற்று குறையும் போது குழந்தைங்கள்ட்ட இது அதிகமாகுதுன்னா எங்கேயோ கர்ப்பகால பரிசோதனையிலயோ இல்ல சிகிச்சையிலயோ ஒரு இடைவெளி இருக்குன்னு இது காட்டுது. இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தெரியுமா? சிஃபிலிஸ் பல ஸ்டேஜ்ல வெளிப்படும். ஆரம்பத்துல பிறப்புறுப்புலயோ வாயிலையோ ஒரு வலிக்காத புண் மாதிரி வரும். சில சமயம் பக்கத்துல நெறி கட்டும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அடுத்த ஸ்டேஜ்ல கையில கால்ல எல்லாம் அரிப்பில்லாத தடிப்பு மாதிரி வரலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா பல பேருக்கு எந்த அறிகுறியுமே இல்லாம பல வருஷம் கூட இருக்கலாம். இல்லனா அறிகுறி வந்துட்டு தானா மறைஞ்சு திரும்பவும் வரலாம். இதனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டா என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? ரொம்ப நாள் கவனிக்காம விட்டா சிஃபிலிஸ் இதயம், மூளை, நரம்பு மண்டலம்னு முக்கியமான உறுப்புகளை பாதிச்சு உயிருக்கே ஆபத்தா மாறலாம். முக்கியமா கர்ப்ப காலத்துல தாய்க்கு சிஃபிலிஸ் இருந்து சரியா ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா குழந்தைக்கு பாதிப்பு வருமா? 50% வரைக்கும் கரு களைஞ்சு போறது, குழந்தை இறந்து பிறக்கிறது, இல்லனா பிறந்த குழந்தைக்கு தீவிரமான குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப மோசமான விளைவுகள். அமர், இத முழுசா குணப்படுத்த முடியும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. குறிப்பா ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டா பெனிசிலின் மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமா சுலபமா சரி பண்ணிடலாம். அதனால விழிப்புணர்வும் கரெக்ட் டைம்ல டெஸ்ட் பண்றதும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம்.